நடிகை குஷ்புவுடைய மகள் அவந்திகாவுக்கு திருமணம் கோவால பிரமாண்டமா நடந்துச்சு. இந்த திருமண விழால ஏராளமானோர் கலந்துக்கிட்டாங்க. அந்த வகையில தான் பாக்யராஜும் சென்னையிலேருந்து கிளம்பி போயிருந்தாரு. அவர் கடைசியா அட்டன் பண்ண ஃபங்க்ஷன் கூட குஷ்புவுடைய மகள் அவந்திகாவுடைய திருமணம் தான். அதுலேயும் அவருடைய மனைவி பூர்ணிமாவுடன் ரொம்பவே மகிழ்ச்சியாக கலந்துக்கிட்டாரு. இந்த வீடியோவை பார்க்கும்போது பலருக்குமே கண்கலங்க தான் வைக்குது. இப்படி நல்லா இருந்த மனிதர் எப்படி இவ்வளோ சீக்கிரம் இறந்துட்டாருன்றது தான் கேட்க தோணுது. இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. நடிகை குஷ்பு அண்ட் சுந்தர்சியோடைய மூத்த மகள் அவந்திகாவுக்கு கோவாவில் திருமணம் நடந்துச்சு. கோவாவில் நடந்த இந்த திருமணத்தில் பல பிரபலங்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. தமிழ் பிரபலங்கள் மட்டும் இல்லாமல் தெலுங்கு பிரபலங்கள் பலருமே வந்து கலந்துக்கிட்டு மணமக்களை வாழ்த்திருந்தாங்க. அண்ட் குஷ்புவுடைய மகள் அவந்திகா மணமகனான மெர்சன் நேவி அதிகாரி ஸ்ரவன் சீனிவாசனை நீண்ட காலமாகவே காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயம் ரெண்டு வீட்டுக்கும் தெரிய வர ரெண்டு குடும்பத்துடைய சம்மதுடன் காதல் திருமணம் நடந்திருக்கு. அதோட குஷ்புடைய மகள் அவந்திகா ஆரம்பம் இன்னும் தமிழ் திரைப்படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அந்த படத்தை தொடர்ந்து தான் பவிஸ் நாராயணுடன் இணைந்து அட்டாக்கர் என்னும் படத்தில் நடிச்சிட்டு வராங்க. அவந்திகா திரைப்படங்கள் எதுவும் இன்னும் வெளியாகாத நிலையில் திடீர்னு இப்போ திருமணம் செஞ்சுருக்காங்க. அதோட திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் தன்னுடைய கலை சேவையை தொடர அவங்க திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இவங்களுடைய திருமணத்தில் நடிகர் பாக்யராஜ் வந்து கலந்து கொண்டாரு. இந்த திருமணம் தான் அவர் கடைசியாக அட்டன் பண்ண ஃபங்க்ஷன். அதுவும் இதில் ரொம்பவே மகிழ்ச்சியாக எல்லாரோடுமே ரொம்பவே கலகலப்பாக இருக்காரு. இப்படி இருக்க சூழல தான் அவர் திருமணத்தை முடித்து சென்னைக்கும் வந்திருக்காரு. அதுக்கப்புறமா சனிக்கிழமை காலையில் வழக்கம் போல் பூர்ணிமாவுடன் சேர்ந்து வாக்கிங் போயிருக்காரு. அங்கே வாக்கிங் போயிட்டு வரும்போதே அவருக்கு லேசாக நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ நெஞ்சுவலியால் அவர் சோஃபாவில் அமைதியாக உட்காந்துருக்காரு. அந்த சமயத்தில் தான் அவருக்கு மயக்கம் ஏற்பட ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பலனளிக்காமல் இறந்துட்டாரு. அதுவும் பாரதிராஜா இறந்து 17 நாட்கள் ஆன நிலையில் இவர் இருந்திருப்பது மேலும் பலருக்குமே அதிர்ச்சி கொடுத்தது. அண்ட் இவருடைய இறப்பு செய்தி கேட்டு பலருமே ஓடோடி வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குஷ்பு தன்னுடைய மகள் திருமணம் முடிந்து 2 நாட்களில் இன்னைக்கு ஓடோடி வந்து சாந்துணவை கட்டி தழுவி ஆறுதலும் செஞ்சுருக்காங்க. இந்த வீடியோவும் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. மேலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.